பிரைஸ் தி லார்ட். இந்த மார்ச் மாதத்தில் 13ஆம் தேதியாகிய இந்த வெள்ளிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 4வது வசனம். The book of Proverbs chapter 13 verse 4. சோம்பேறியுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது, ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய ஆத்துமாவோ புஷ்டியாகும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் இந்த நாளில் கொடுத்த நல்ல வசனத்துக்காக இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? கர்த்தருடைய வார்த்தையில் ஆண்டவர் என்ன சொல்றாரு? சோம்பேறி, ஒரு சோம்பேறியினுடைய ஆத்துமா அது விரும்பியும் ஒன்றும் பெறாது. இப்போ சோம்பேறி என்ன செய்வார்கள்? சோம்பேறியாக இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? அவங்க விரும்புவாங்க, இது இருந்தால் நல்லா இருக்குமே, இது சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு விரும்புவாங்க. வீடு நீட்டாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு விரும்புவாங்க. ஆனால் அதை அவங்க பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க சோம்பேறி. அதுதான் ரீசன், வேற ஒன்றுமே இல்லை. அவங்க விரும்புகிறது மட்டும்தான் அவர்கள் செய்கிற காரியம். கனவு காண்கிறது மாத்திரம்தான் அவங்க செய்கிற காரியம். அதற்கான ஒரு விதமான பிரயாசத்தையும் அவர்கள் எடுப்பது இல்லை. அதனால அவங்க விரும்பியும் அவங்க ஒன்றும் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்போ ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது? ஜாக்கிரதை உள்ளவனுடைய ஆத்துமா புஷ்டியாகும். ஜாக்கிரதை உள்ளவர்கள்னா அவங்களுடைய வேலைகளில் கவனமாக கண்ணும் கருத்துமா இருந்து வேலைகளை செய்கிறவங்கள ஆண்டவர் டிலிஜென்ட் பீப்புள், ஜாக்கிரதை உள்ளவர்கள் என்று சொல்லுகிறார். அப்போ நம்மளுடைய வேலையை நான் ஒழுங்காக செய்தேன்னா என்னுடைய ஆத்துமா என்ன செய்யுது? புஷ்டி ஆகுது. எனக்கு தேவைகள் சந்திக்கப்படுது. கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், அதனுடைய பலனை நாம் ஆண்டவர் ஆசீர்வதித்து தருகிறார். அது நிமித்தமாக அநேக பொருட்களை வாங்குகிறோம், நன்மையாக நல்லா புசிக்க முடிகிறது, நல்ல ஆடைகளை நம்ம உடுத்துகிறோம் இல்லையா? அதைத்தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறாரு. பைபிளில் சோம்பலை குறித்த அதிகமான வசனங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தில் தான் இருக்குது. நம்ம எல்லாரும் நீதிமொழிகள்லாம் அடிக்கடி வாசித்த பகுதி இல்லையா? ஒவ்வொரு நாளும் அடிக்கடி, சிலருக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு நீதிமொழி வாசிக்கிற பழக்கம் கூட இருக்கும். இந்த சோம்பேறி, இந்த சோம்பல் உடையவர்கள் எப்படிப்பட்டவர்கள் இருப்பாங்க? அவங்களுக்கு கடைசியில் என்ன கிடைக்கும் அப்படின்னா அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். அவங்க விரும்புகிறதோட சரி, படுத்து கனவு கண்டுறதோட சரி, அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. அப்போ நம்ம சோம்பலாக ஒரு நாளும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் இந்த காலை வேளையில் நம்மளோடு பேசுகிறதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம மத்தியானத்துக்கு ஒரு சிக்கன் பிரியாணி இருந்தால் நல்லா இருக்குமோ, இல்லை இந்த பர்டிகுலர் இது இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம நினைக்கிறதுனால வந்துருமா? யோசித்து பாருங்க. ஈவன் நம்ம ஆர்டர் பண்ணி வந்தாலும் நமக்கு பணம் தேவைப்படுது அதை ஆர்டர் பண்ணுறதுக்கு இல்லையா? அப்போது நம்ம என்ன செய்யணும்? அதுக்குரிய பிரயாசத்தை நான் பட வேண்டும். அதற்காக நான் சின்ன காரியங்களை நான் செய்து நான் சமைக்கும்போது அதை நம்ம சமைத்து சாப்பிட்றதுக்கு அது வசதியாக இருக்குது. வீடெல்லாம் இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, இந்த ஃபர்னிச்சர் இருந்தால் நல்லாயிருக்கும், அது இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த கார் இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த நகை இருந்தால் நல்லாயிருக்கும். அப்போ நான் பிரயாசப்படணுமே. யாராவது ஒருத்தர் என்ன செய்யணும்? கஷ்டப்பட்டு உழைத்தாதான் அந்த பணத்தை வீட்டுக்குள்ளே கொண்டு வர முடிகிறது. ஆமேன். அப்போது சோம்பலாக இருக்கிறதை ஆண்டவர் விரும்புகிற தேவன் அல்ல. ஜாக்கிரதை உள்ளவர்களாக நம்மளுக்கு எல்லா விதத்துலேயும் நம்ம ஜாக்கிரதையோடு உழைக்க ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். இன்னொரு வசனத்தில் சங்கீதத்தில் நினைக்கிறேன் நம்ம வாசிக்கிறோம், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் என்ன செய்வாங்களாம்? கம்பீரத்தோடு அறுவடை செய்வார்கள். இப்போ விதைக்கிறது கண்ணீரோடு தான் விதைக்கிறோம். கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம், 2 வேலை 3 வேலை. இப்போது அமெரிக்காவில் இருக்கிற நம்மெல்லாம் எத்தனை வேலைகளை நம்ம செய்கிறோம் இல்லையா? இவ்வளோ கடினமான வேலைகளெல்லாம் நம்ம செய்திருக்கிறோம். எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நமக்கு இருக்குது. அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அது ஒயிட் காலர் ஜாபோ ப்ளூ காலர் ஜாபோ, எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது. வெளியில் போய் வேலை செய்கிறவங்க, ட்ராவல் பண்ணி எத்தனை பேர் எவ்வளோ இடத்துக்கு ட்ராவல் பண்ணி வேலை செய்கிறாங்க. எவ்வளோ ஈஸியான வேலையா? ஒருவேளை நம்ம நினைக்கலாம், இவங்கெல்லாம் ஃப்ளைட்டில் எவ்வளோ நல்லா ட்ராவல் பண்ணுறாங்க. நான் தான் ட்ராவல் யோசித்து பாருங்கள், எவ்வளோ கஷ்டம் அதில் இருக்குது. அப்போ ஒவ்வொரு வேலையிலையும் என்ன இருக்குது? கஷ்டம் இருக்குது, கடினமான காரியங்கள் இருக்குது. வீட்டில் இருந்துக்கிட்டு நம்ம வேலைக்கு போகிறவங்கள நம்ம யோசிக்கிறோம். ஆனால் வீட்டில் இருக்கிறது எவ்வளோ ஒரு சுலபம். வீட்டில் இருந்து வேலை செய்கிறதுல எத்தனை நன்மைகள் இருக்குது. ஆண்டவரே, எல்லாரும் கடினமாக வேலை செய்கிற ஒவ்வொருத்தரும் அதனுடைய பலனை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். ஆமேன். கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு வேலை செய்தால் அதனுடைய பலனை அவங்க அனுபவிக்கிறாங்க. அதுக்கப்புறம்
அவங்களுக்கு எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் கொடுக்கிறார். ஆண்டவருடைய வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், கைகளின் பலனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன். அப்போ நான் கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டதை ஆண்டவர் என்னுடைய எஃபர்ட்ஸை ஆண்டவர் பார்க்குறாங்க இல்லையா? இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க என்ன எஃபர்ட் போடுறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். டீச்சர்ஸாக இருக்கிறவங்க பிள்ளைங்க எவ்வளோ தூரம் எஃபர்ட் போடுறாங்க. சோம்பலோடு கூட எக்ஸ்கியூஸே சொல்லிக்கிட்டு இருக்கிற பிள்ளைக்கும் இன்னும் எஃபர்ட் போட்டு, ஆனால் அந்த பிள்ளைக்கு தெரியல, ஆனால் ஏதோ ஒரு எஃபர்ட் போடுறாங்கன்னா டீச்சர்ஸ் என்ன செய்கிறாங்க, அந்த எஃபர்ட்டுக்கு அவங்க அதுக்குரிய ஒரு பிளஸ்ஸிங், அதுக்குரிய ஒரு கிஃப்ட் இல்லை ஏதோ ஒன்றை அவங்க கொடுத்து அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஆனால் எஃபர்ட்டே போடாத பிள்ளை அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு சின்ன எஃபர்ட் கூட உன்னால் போட முடியாதா அப்படின்னு நம்ம கேட்குறோம். அப்போ ஆண்டவர் அதைத்தானே நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறாரு. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவன் தான். இன்றைக்கி நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரே எனக்கு இது இருந்தால் நல்லாயிருக்கும் ஆண்டவரே. ஜெபிக்கிறத ஆண்டவர் எத்தனை நேரம் கொடுக்குறார். ஆனால் நான் ஜெபத்தையே வச்சுட்டு நான் இருக்க முடியுமா? நான் ஜெபத்திற்கு மட்டுமல்ல, அதற்கு பிரயாசப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதற்காக நான் என்ன செய்யணும், கொஞ்சம் என்னை நான் விட்டு கொடுத்து தாழ்மையாக நான் பிரயாசப்படணும். அப்பொழுது தான் அதனுடைய பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ப்ரேயர் மேஜிக் கிடையாது. நான் ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தால் ஆண்டவர் கொடுத்துருவாங்க, ஏதோ மேஜிக் மாதிரி நடக்குது. ஆண்டவர் மேஜிக் பண்ணுகிற தேவன் அல்ல, என் பிரயாசத்தை பார்க்கிற தேவன். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமும் கர்த்தரால் வரும். அப்போ நான் குதிரையாக இருந்தேன்னா அந்த யுத்த நாளுக்கு நான் ஆயத்தமாகணும். அந்த காம்படிஷனுக்கு நான் என்ன பண்ணுறேன், என்னைய நான் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி என்னைய ஒடுக்கி நான் ஆயத்தப்படுத்துகிறேன். ஒரு எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டே இருக்கிறோம், அந்த படிக்கிறதுனுடைய பலனை கர்த்தர் கொடுக்குறார். இல்லை ஜோமனி ஆண்டவரே நாளைக்கு எனக்கு எக்ஸாம், எனக்கு 100 வெந்துடணும் ஆண்டவரே, நான் பாஸ் ஆயிடணும். ஜெபத்திலேயே முடியுமா? நான் அதுக்குரிய எஃபர்ட் எடுக்கணும்ல, அதுக்குரியதை படிக்கணும். என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது, என்ன கேட்பாங்க, இந்த புக்ஸை படித்து அதை படித்து இந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டை பண்ணி அந்த மார்க் டெஸ்ட்டை நான் எடுத்து அப்படியெல்லாம் நான் பிரயாசப்பட்டு அதோட சேர்ந்து ஆண்டவரே நான் எஃபர்ட்ஸ் எடுத்திருக்கேன்ப்பா, என்னை பிளஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் நினைச்சார், அதை பிளஸ் பண்ணுறார். ஆண்டவர் அதற்குரிய பிரயாசத்தை பலனை நமக்கு கொடுக்குறார். கண்ணீரோடு இன்னைக்கு விதைக்கிறது கண்ணீரோடு தான் விதைக்கிறோம். ஆனால் அறுவடை எப்படி இருக்குது? கம்பீரமான அறுவடை. அல்லேலூயா. இன்னைக்கு விதைக்கும் போது கஷ்டப்பட்டு தான் நம்ம விதைக்கிறோம், கடினமாக உழைக்கிறோம். காலையிலேயே போக வேண்டியதற்கு வேலைக்கு இவ்வளோ தூரம் போகணுமா, இவ்வளோ கஷ்டப்படணுமா அப்படின்னு சில நேரத்தில் நினைக்கிறோம். ஒரு நாள் லீவ் எடுத்தால் நல்லா இருக்கும் போல இருக்குதுல்ல, அது கண்ணீரோடு தான் விதைக்கிறோம். ஆனால் அறுவடை வரும் பொழுது அது எவ்வளோ சந்தோஷம். ஒரு சேலரி நமக்கு வரும்போது, இல்லை ஒரு போனஸ் வரும் பொழுது அது நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இல்லையா பிரியமானவர்களே? அப்போ விதைக்கிற டைம்லலாம் சோம்பலாக இருந்தாங்கன்னா அறுவடை கிடைக்குமா? ஒன்றும் அறுவடை கிடைக்காது. படிக்கிற நேரத்தில் பாருங்கள், சில பிள்ளைங்க சும்மா ஒன்றுமே படிக்காமல் சும்மா ஃப்ரீயாக ஜாலியாக ஒரு ஒர்க்கும் பண்ணாமல் இருக்கிற பிள்ளைகளுடைய நிலைமையாக பார்க்கும்போது எவ்வளோ பரிதாபமாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் கொஞ்சம் பிரயாசப்பட்டிருந்தாங்கன்னா எவ்வளோ காரியங்களை அவங்க லகுவாக கொண்டு போயிடலாம். அதனால் நம்ம டீச்சர்ஸாக இருக்கிறாங்க, நாங்கள் அடிக்கடி சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா, நீங்கள் இப்போ கஷ்டப்பட்டு படிச்சிருங்க, அதுக்கப்புறமா நீங்கள் நல்லா ஜாலியாக லைஃப்பில் வாழலாம். நீங்கள் இன்றைக்கி ஜாலியாக இருந்தீங்கன்னா பின்னால் என்ன பண்ணணும், கஷ்டப்படணும். அப்போ நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஏதோ ஒரு டைம், ஏதோ ஒரு சீசன் நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அது எந்த சீசன்? நம்ம இப்போவே சின்னதுலேயே கஷ்டப்பட்டுட்டோன்னா பெருசாக இருக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் லைஃப், இல்லை நம்மளுக்கு அதில் பழகிரும் இல்லையா? அப்போது ஆண்டவர் அதை தான் இந்த இடத்துல சொல்லுங்க, சோம்பல் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. உட்காந்துட்டு டிவியை பார்த்துக்கிட்டே இருக்கிறது, இந்த யூடியூப்பில் உள்ள ஷார்ட்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கிறது, ஃபேஸ்புக்கை சோஷியல் மீடியாவையே ஸ்க்ரால் பண்ணி பார்த்து கடைசியில் சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லாமல் என்னத்தையோ சாப்பிட்டுக்கிட்டு அப்படிலாம் இல்லாமல், சோம்பல் இல்லாமல் ஒரு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 4வது வசனம், சோம்பேறியுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது, ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய ஆத்துமாவோ புஷ்டியாகும். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம